12th ஹிஸ்ட்ரி 12ஆம் வகுப்பு வரலாறு முதல் பாடம் 3 மார்க் கொஸ்டின்ஸ். முதல் கேள்வி, மெக்காலேவின் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். மெக்காலேவின் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். அதில் பாருங்க, 1835 மெக்காலேவின் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் வெளியானது. ஆங்கில வழியில் மேற்கத்திய கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என வாதிட்டார். இந்திய மக்கள் இரத்தத்திலும் நிறத்திலும் மட்டுமே இந்தியர்களாக இருக்க வேண்டும். விருப்பத்தில், கருத்தில், ஒழுக்கத்தில், அறிவில் ஆங்கிலேயராக இருக்க வேண்டும். இதுதான் மெக்காலேவின் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். அடுத்து இரண்டாவது கேள்வி, 1853 இந்திய சீர்திருத்த கழக தலைவரின் சென்னை வருகை. ஹெச்டி செய்மோர் இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவராக இருந்தார். சென்னை வாசிகள் சங்கத்தின் மனுவை விசாரிக்க 1853ஆம் தேதி ஹெச்டி செய்மோர் அவர்கள் சென்னைக்கு வந்தார். குண்டூர், கடலூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி ஆகிய இடங்களை பார்வையிட்டார். அப்போ குண்டூரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. ஆனால் அப்போதைய மெட்ராஸ் மாகாணமாக இருந்துச்சு. 1853 பட்டய சட்டம் இந்தியாவில் கம்பெனியின் ஆட்சி தொடர அனுமதி அளித்தது. மூன்றாவது கேள்வி, பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வினை உருவாக்கியதில் பத்திரிகைகளின் பங்கு. தன்னாட்சி, மக்களாட்சி, குடிமை உரிமைகள் போன்ற சிந்தனையினை பரப்பின. அரசியல் விமர்சனம் செய்தன. நாட்டினை பாதிக்கும் பிரச்சனைகளை பேசின. மக்கள் சார்ந்த பொதுவான செயல்களை மக்களுக்கு கற்றுத்தர முயன்றன. தேசிய பிராந்திய மொழி பத்திரிகைகள் மக்களிடம் தேசிய உணர்வை விதைத்தன. அடுத்த கேள்வி, நான்காவது கேள்வி, பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை ஏற்படுத்தப்பட்ட வழிகள். தொழிற்புரட்சியால் வேலையிழந்த இந்தியர்கள் ஒப்பந்த கூலிகளாக சென்றனர். அதாவது 1833 மற்றும் 1843 ஏற்பட்ட பஞ்சங்கள் இந்தியர்களை கூலிகளாக மாற்றியது. 1843 அடிமை முறை ஒழிக்கப்பட்டதால் ஒப்பந்த கூலி முறை ஊக்கம் பெற்றது. வறட்சி மற்றும் வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒப்பந்த கூலிகளாக மாறினர். வறட்சி மற்றும் வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒப்பந்த கூலிகளாக மாறினர். அடுத்து ஐந்தாவது கேள்வி, 1884 மே மாதத்தில் நடைபெற்ற சென்னை மகாஜன சங்கத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்ற முக்கிய தலைவர்கள் யாவர்? சுப்பிரமணியம், விஜயராகவாச்சாரி, அனந்தா சார்லு, ரங்கையா, பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி. அடுத்து, தொடக்க காலத்தில் இலங்கைக்கு தொழிலாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட முறை. பாருங்க, 1815 சிலோன் ஆளுநர் இலங்கைக்கு கூலிகளை அனுப்பி வைக்க கோரினார். 1837 தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 10,000 பேர் கூலிகளாக இலங்கை சென்றனர். 1846 80,000 பேரும், 1855 1,28,000 பேரும் என தமிழர்கள் குடிபெயர்ந்தனர். 1877 சுமார் 3,80,000 தமிழ் கூலி தொழிலாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர். இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க, நான் வச்சுங்க. அடுத்து இந்த பாடத்தில் கடைசி 3 மார்க்கு, இந்திய நிர்வாக செலவின் விவரங்கள். இந்திய நிர்வாக செலவின் விவரங்கள். லண்டனில் வாழும் கம்பெனி பங்குதாரர்களுக்கு லாபத்தில் வழங்கப்படும் பங்கு. இருப்பு பாதை துறையில் முதலீடு செய்பவருக்கு செலுத்த வேண்டிய வட்டி. பணி நிறைவு செய்த அதிகாரிகளுக்கும் தளபதிகளுக்கும் வழங்கப்படும் ஓய்வூதியம். போர்களுக்காக இங்கிலாந்திடமிருந்து பெற்ற கடனுக்கு செலுத்தப்பட்ட வட்டி. இதுதான் இந்திய நிர்வாக செலவின் விவரங்கள். லண்டனில் வாழும் கம்பெனியின் பங்குதாரர்களுக்கு லாபத்தில் வழங்கப்படும் பங்கு, இருப்பு பாதை துறையில் முதலீடு செய்தவருக்கு செலுத்த வேண்டிய வட்டி, பணி நிறைவு செய்த அதிகாரிகளுக்கும் தளபதிகளுக்கும் வழங்கப்படும் ஓய்வூதியம், போர்களுக்காக இங்கிலாந்திடம் இருந்து பெற்ற கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டி. டுவெல்த் ஹிஸ்ட்ரி 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 2 அதற்குரிய 3 மார்க் கொஸ்டின். பாருங்க, முதல் கேள்வி, காங்கிரஸ்
இரண்டாக பிளவுபட காரணமான சூரத் மாநாட்டின் செயல்முறைகள். காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட காரணமான சூரத் மாநாட்டின் செயல்முறைகள். காங்கிரசின் தலைவராக மிதவாதிகள் ராஸ் பிகாரி கோஷ் பெயரை முன்மொழிந்தனர். காங்கிரசின் தலைவராக தீவிரவாதிகள் லாலா லஜபதி ராய் பெயரை முன்மொழிந்தனர். இயக்கத்தில் பிளவு ஏற்படுவதை தவிர்க்க லாலா லஜபதி ராய் போட்டியிட மறுத்தார். மிதவாதிகள் கல்கத்தா தீர்மானங்களை நீக்க கோரியதை தீவிரவாதிகள் எதிர்த்தனர். இதுதான் காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட காரணமான சூரத் மாநாட்டின் செயல்முறைகள். அடுத்து, சுதேசி இயக்கத்தின் போது அதிகரித்த தனிநபர் வன்முறைகளுக்கான காரணங்கள். சுதேசி இயக்கத்தின் போது அதிகரித்த தனிநபர் வன்முறைக்கான காரணங்கள். அந்நிய அடக்குமுறை ஆட்சியின் கீழ் இளைஞர்கள் பொறுமை இழந்து காணப்பட்டனர். இளைஞர்கள் அரசியலற்ற ஆக்கசார் செயல்பாடுகளை ஓரளவே ஏற்றுக்கொண்டனர். இளைஞர்களுக்கு தலைமையேற்று போராட்டம் நடத்த தீவிர தேசியவாதிகள் தவறினர். புரட்சிகளே இந்திய ஆண்மைத்தன்மையை மீட்டெடுக்கும் குறியீடு என நம்பினர். அடுத்து, மூன்றாவது கேள்வி. பெருவாரியான மக்களை ஒன்று திரட்ட சமிதிகளால் பயன்படுத்தப்பட்ட பணிகளின் சிறப்பம்சங்கள். உறுப்பினர்களுக்கு உடற்பயிற்சி அளித்தல், அறநெறிகளை கற்றுத்தருதல், பஞ்சங்கள் ஏற்பட்ட போதும் நோய்களின் தாக்கத்தின் போதும் சேவை புரிதல். உடற்பயிற்சி செய்தல், அறநெறிகளை கற்றுத்தருதல், சேவை செய்தல், விழாக்களின் போது சுதேசி செய்திகளை மக்களிடம் பரப்புரை செய்தல், உள்ளூர் அளவில் பள்ளிகளையும் நடுவர் நீதிமன்றங்களையும் உருவாக்குதல். அடுத்த நான்காவது கேள்வி. 1908 நடைபெற்ற கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம். வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா இருவரும் தொழிலாளர்களிடம் உரையாற்றினர். கோரல் நூற்பாலை தொழிலாளர்கள் 1908 மார்ச்சில் வேலைநிறுத்தம் செய்தனர். இதை முறியடிக்க தூத்துக்குடி நகரினுள் கூட்டங்கள் நடத்த அரசு தடை விதித்தது. ஆலை முதலாளிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை ஏற்க முன்வந்தனர். அடுத்த கேள்வி. அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கின் முக்கியத்துவம். அதாவது அரவிந்த கோஷ், பரீந்தர் குமார் கோஷ் உள்பட மேலும் 35 பேர் கைது செய்யப்பட்டனர். அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் புரட்சியாளர்கள் சார்பில் சி.ஆர். தாஸ் வாதாடினார். போதிய ஆதாரம் இல்லாததால் அரவிந்த கோஷ் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். பலர் நாடு கடத்தப்பட்டனர். மக்கள் முன்னால் இவர்கள் கதாநாயகர்களாக மாறினர். அடுத்து, வ.உ. சிதம்பரத்தின் சுதேசி இயக்க முயற்சிகள். பாருங்க, ஆங்கிலேயரின் கடல் பயண முற்றுரிமைக்கு எதிராக சுதேசி கப்பல் கம்பெனியை வ.உ. சிதம்பரம் அவர்கள் நிறுவினார். 1906 வ.உ. சிதம்பரம் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை பதிவு செய்தார். அதாவது SSNG. வ.உ.சி. SS கலியா, SS லாவோ எனும் 2 நீராவி கப்பல்களை வாங்கினார். 1907 பிபின் சந்திரபால் விடுதலையானதை சுதேசி தினமாக கொண்டாடினார். இந்த கேள்வி கேட்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து, கலெக்டர் ஆஸ் வாஞ்சிநாதனால் கொல்லப்பட காரணம். தூத்துக்குடியில் சுதேசி இயக்கத்தை ஒடுக்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டது. அதே மாதிரி திருநெல்வேலி நிகழ்வுக்கு பழிவாங்குவதற்காக ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டது. பாரத மாதா என்ற புரட்சிகர குழுவில் வாஞ்சிநாதன் ஒரு உறுப்பினராக இருந்தது. ஐரோப்பிய அதிகாரிகளை கொள்வதன் மூலம் சுயராஜ்யம் அடைய விரும்பியது. ஸோ இதெல்லாம் 12th ஹிஸ்டரி 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 3 அதற்குரிய 3 மார்க் வினாக்கள். முதல் கேள்வி, தன்னாட்சி இயக்கத்தின் இரட்டை குறிக்கோள். தன்னாட்சி இயக்கத்தின் இரட்டை குறிக்கோள் பாருங்க, 1916 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. திலகர், அன்னிபெசன்ட் இரு தன்னாட்சி இயக்கங்களை தொடங்கினர். அவை 2 நோக்கங்களை கொண்டதாக உருவாக்கப்பட்டு இருந்தன. பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துவது, தாய்நாடு பெருமை உணர்வை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது தான் தன்னாட்சி இயக்கத்தின் இரட்டை குறிக்கோள். 1
பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துவது. ரெண்டாவது, தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது. இரண்டாவது கேள்வி, கதர் இயக்கம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு அத்தியாயமாக கருதப்பட காரணங்கள். கோமகடமரு என்ற கப்பல் இந்திய குடியேறிகளுடன் கனடாவிலிருந்து திரும்பியது. கப்பல் இந்தியா திரும்பியவுடன் பிரிட்டிஷ் போலீசாருடன் மோதல் ஏற்பட்டது. கப்பலில் இருந்த பல பயணிகள் கொல்லப்பட்டனர் அல்லது கைது செய்யப்பட்டனர். இந்த நிகழ்வு இந்திய தேசிய இயக்கத்திற்கு ஆழமான வடுவை ஏற்படுத்தியது. அடுத்து 1920 மார்ச்சில் நடைபெற்ற பாரிஸ் அமைதி மாநாட்டில் கிலாபத் இயக்கத்தின் சார்பாக முன்வைத்த கோரிக்கைகள். முதல் கோரிக்கை, துருக்கியின் சுல்தான் கலீஃபாவாக இடையூறின்றி தொடர வேண்டும். துருக்கியின் சுல்தான். அடுத்தது, இஸ்லாமிய புனித தலங்கள் சுல்தானின் கட்டுப்பாட்டில் ஒப்படைக்க வேண்டும். சுல்தானிடம் போதுமான பகுதிகளை வழங்கி இஸ்லாமிய மதத்தை பாதுகாத்தல். அரேபியா, சிரியா, ஈராக், பாலஸ்தீனம் ஆகியன அவரது இறையாண்மையில் விடுதல். அடுத்து, சென்னை தொழிற்சங்கத்தின் தாக்கம் மற்றும் முக்கியத்துவம். தொழிலாளர்கள் மோசமாக நடத்தப்படுவதை மதராஸ் தொழிற்சங்கம் எதிர்த்தது. மதராஸ் தொழிற்சங்கத்தின் தாக்கம் நாட்டின் இதர பகுதிகளுக்கு பரவியது. இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் பல தொழிற்சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன. தொழிற்சங்கம் சார்ந்த கொள்கைகள் போராட்டத்துக்கு ஒரு ஆயுதமாக இருந்தன. டுவெல்த் ஹிஸ்ட்ரி, 12ஆம் வகுப்பு வரலாறு, பாடம் 4, அதற்குரிய 3 மார்க் கொஸ்டின். முதல் கேள்வி, ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி எழுதுக. 1919 ஏப்ரல் 13இல் மிக கொடுமையான அரசியல் குற்றங்கள் இழைக்கப்பட்டன. ஜாலியன் வாலாபாக் பகுதியில் 2000க்கும் அதிகமான மக்கள் குழுமியிருந்தனர். மக்களை குறிவைத்து குண்டுகள் தீரும் வரை சுடுமாறு ஜெனரல் டயர் உத்தரவிட்டார். 379 பேர் இறந்ததாக அரசு கூறியது. ரவீந்திரநாத் தாக்கூர் தனது பட்டத்தை துறந்தார். இதெல்லாம் இதனுடைய முக்கிய குறிப்புகள். அப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சிச்சிங்கன்னா, ஜாலியன் வாலாபாக் என்னும் இடத்தில் 2000க்கும் அதிகமான மக்கள் குழுமியிருந்தனர். மக்களை குறிவைத்து குண்டுகள் தீரும் வரை சுடுமாறு ஜெனரல் டயர் உத்தரவிட்டார். எப்போ நடந்தது? 1919 ஏப்ரல் 13. ஸோ இந்த வருஷங்கள்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, மாகாணங்களில் இரட்டை ஆட்சி குடியுரிமை. 1919 இந்திய கவுன்சில் சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தது. மாகாண அரசுகளுக்கு நிர்வாகத்தில் அதிக அளவு பொறுப்புகள் வழங்கப்பட்டது. சட்டம், ஒழுங்கு, நிதி போன்ற 3 துறைகள் ஆங்கிலேயருக்கு ஒதுக்கப்பட்டது. சுகாதாரம், கல்வி, உள்ளாட்சி போன்ற துறைகள் இந்தியர்களுக்கு மாற்றப்பட்டது. அடுத்து, பூனா ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம். பூனா ஒப்பந்தம் அம்பேத்கர் மற்றும் காந்தியடிகள் இருவருக்கும் இடையே ஏற்பட்டது. அதாவது தீண்டத்தகாத மக்களின் தனி தொகுதிகள் ஒதுக்கீடுகளுக்கு உத்தரவாதம் அளித்தது. இடஒதுக்கீடு தொகுதிகள் என்ற சட்ட அம்சம் அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்பட்டன. எரவாடா சிறையில் உண்ணாவிரதம் இருந்த காந்தியடிகளின் உயிரை காப்பாற்றியது இந்த பூனா ஒப்பந்தம். அடுத்து 4வது கேள்வி, பிராமணர் அல்லாத இயக்க தலைவர்கள் காலனி அரசாங்கத்தை கையாள்வதில் தொடக்ககால தேசியவாதிகள் கடைபிடித்த அதே யுக்தியை கையாண்டனர். அதாவது காலனி அரசு மற்றும் கிறிஸ்தவர்கள் தொடங்கிய கல்வி நிலையங்களை ஆதரித்தது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அறிக்கையின்படி தங்களுக்கு முன்னுரிமை கோரியது. புதிய சாதி அமைப்புகளை தொடங்கி தங்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்கு உழைத்தது. ஆங்கிலேயர்களிடம் மானியம் பெற்று கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெற உதவியது. அடுத்து, மாற்றத்தை விரும்புபவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள் வேறுபடுத்துக. மாற்றத்தை விரும்புபவர்கள் சுயராஜ்ய கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். தீவிர அரசியலில் ஈடுபடவும்
சட்டப்பேரவைகளை முடக்கவும் விரும்பினர். இந்த மாற்றத்தை விரும்புபவர்கள். மாற்றத்தை விரும்பாதவர்கள் தேர்தல் அரசியல் தேசியவாதிகளின் கவனத்தை திசை திருப்பும் என்றனர். நூல் நுட்பது, தீண்டாமை ஒழிப்பு போன்ற காந்திய பணிகளை செய்தனர். மாற்றத்தை விரும்பாதவர்கள். அடுத்து 6வது கேள்வி. பிரதம அமைச்சர் ராம்சே மக்டொனால்டின் வகுப்புவாத அறிக்கை. 1932 ஆகஸ்டில் பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மக்டொனால்டின் அறிக்கை வெளியானது. இது காந்தியடிகள் அம்பேத்கரிடையே தனித்தொகுதிகள் குறித்து விவாதம் நடைபெற்றது. அதான் பூனா ஒப்பந்தம். பிரிட்டிஷ் பிரதமர் தலையிட்டு முடிவெடுக்க வேண்டும் என முடிவு எட்டப்படவில்லை. இடஒதுக்கீடுடன் கூடிய தனித்தொகுதிகளை பிரிட்டிஷ் அரசு ஏற்றுக்கொண்டது. அடுத்து 3 வட்டமேசை மாநாடுகளின் முடிவின் தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் தடை செய்யப்பட காரணம் என்ன? 3 வட்டமேசை மாநாடுகளின் முடிவின் தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் தடை செய்யப்பட காரணம் என்ன? இதுக்கு முதல் பாயிண்ட். 1932 சட்ட மறுப்பு இயக்கத்தை மீண்டும் கையில் எடுக்க காங்கிரஸ் தீர்மானித்தது. விவசாயிகளும் தொழிலாளர்களும் மற்றும் ஏனையோரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜவஹர்லால் நேரு, காந்தியடிகள் உட்பட சுமார் 1 லட்சம் பேர் கைது செய்யப்பட்டனர். தேசியவாத பிரசுரங்கள் சட்டத்துக்கு எதிரானது என்று அறிவித்து பறிமுதல் செய்தனர். தேசியவாத பிரசுரங்கள் சட்டத்துக்கு எதிரானது என்று அறிவித்து பறிமுதல் செய்தனர். 12th ஹிஸ்ட்ரி 12ஆம் வகுப்பு வரலாறு 5வது பாடம். அதற்குரிய 3 மார்க் கொஸ்டின் நாம் பார்க்க போகிறோம். அதில் முதல் கேள்வி பாருங்கள். சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலை நடத்த சூர்யா சென் திட்டமிட்ட வழிமுறைகள். பாருங்கள், சூர்யா சென் சிட்டகாங்கை கைப்பற்ற கொரில்லா தாக்குதல் நடத்த திட்டமிட்டார். கொரில்லா பாணி தாக்குதல் என்பது மறைந்திருந்து தாக்குதல் என்பது பொருள். 1930 ஏப்ரல் 18 அன்று இரவு சிட்டகாங் படைத்தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. சிட்டகாங்கை தனிமைப்படுத்த ரயில்வே, தகவல் தொடர்பு ஆகியவற்றை துண்டித்தனர். அடுத்து டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் டிஸ்கோ. தோரப்ஜி டாடா அமெரிக்கா சென்று 2 ஆண்டுகள் பயிற்சி மேற்கொண்டார். அமெரிக்கன் இரும்பு தொழிலகங்களில் பல நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்தார். தோரப்ஜி டாடா 1907 டாடா இரும்பு எஃகு நிறுவனத்தை நிறுவினார். இதன் மூலம் தனது தந்தை ஜே.என். டாடாவின் நீண்டகால கனவை நனவாக்கினார். அடுத்த கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க. தென்னிந்தியாவில் தொழிற்சங்கங்களின் வளர்ச்சிக்காக சிங்காரவேலர் ஆற்றிய பங்களிப்புகள். திருவிகாவுடன் சேர்ந்து தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்களை நிறுவினார். 1923 நாட்டில் முதன்முறையாக மே முதல் நாளை மே தினமாக கொண்டாடினார் சிங்காரவேலர். 1928 திருச்சியில் தென்னிந்திய ரயில்வே வேலைநிறுத்தத்தை ஏற்பாடு செய்தார். திருச்சி பொன்மலையில் ரயில்வே வேலைநிறுத்தம் நடத்தியதற்காக தண்டனை பெற்றார். இதுதான் சிங்காரவேலர் பற்றிய குறிப்பு. டுவெல்த் ஹிஸ்ட்ரி 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 6க்கான 3 மார்க் வினாக்கள். முதல் கேள்வி, 1921 நடைபெற்ற மலபார் கழகத்தை பற்றிய காந்தியடிகளின் கருத்து. 1921 மலபார் கழகம் நடைபெற்றது. அதை பற்றிய காந்தியடிகளின் கருத்து என்ன? அதாவது 1921 மலபார் பகுதியில் முஸ்லீம் விவசாயிகள் கழகத்தில் ஈடுபட்டனர். ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் மற்றும் இந்துக்களுக்கு எதிராக கலகம் செய்தனர். காந்தியடிகள் மலபார் கழகத்தை இந்து முஸ்லீம் மோதலாகவே மதிப்பிட்டார். மலபார் கழகத்துக்கு முஸ்லீம்கள் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார் மகாத்மா காந்தியடிகள். அடுத்து 2வது கேள்வி, இஸ்லாமியர்களுக்காக மத்தியில் முதலில் அமைக்கப்பட்ட அரசியல் கட்சியின் நோக்கங்கள். அதாவது இந்திய முஸ்லீம்கள் பிரிட்டிஷ் அரசிடம் உண்மையுடனும் நன்றியுடனும் நடத்தல், முஸ்லீம் லீக் அமைப்பின் மீது அரசுக்கு எழும் தவறான கருத்துக்களை நீக்குதல், இந்து முஸ்லீம்களின் விருப்பங்கள் மற்றும் அரசியல் உரிமைகளை பாதுகாத்தல்,
இந்து முஸ்லீம்கள் மற்ற இனத்தவரிடமிருந்து பகைமையை பாராட்டுவதை தடுத்தல். இதுதான் இஸ்லாமியர்களுக்காக மத்தியில் முதலில் அமைக்கப்பட்ட அரசியல் கட்சியினோட நோக்கங்கள். அடுத்து 1909ஆம் ஆண்டு மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தின் முக்கியத்துவம் என்ன? முதல் முக்கியத்துவம், முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி மற்றும் வகுப்புவாரி தொகுதி ஒதுக்கப்பட்டது. அங்கு முஸ்லீம்கள் மட்டுமே முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க முடியும். மத்திய சட்டமன்றத்தில் 27 இடங்களில் 8 முஸ்லீம்களுக்கு வழங்கியது. மாகாணங்களில் மதராஸ் 4 இடங்கள், பம்பாய் 4 இடங்கள், வங்காளம் 5 இடங்களை ஒதுக்கியது. அடுத்து 1927ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் மாநாட்டின் முன்மொழிவுகள். பம்பாயிலிருந்து சிந்து பகுதியை தனியாக பிரித்தெடுப்பது, பலுச்சிஸ்தானையும் அதன் எல்லைகளையும் சீர்திருத்துவது, மத்திய சட்டமன்றத்தில் முஸ்லீம்களுக்கு 33% விழுக்காடுகள் இடஒதுக்கீடு, பஞ்சாபிலும் வங்காளத்திலும் மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம். இதுதான் 1927ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் மாநாட்டின் முன்மொழிவுகள். 12th ஹிஸ்டரி 12வது வரலாறு பாடம் 7வது பாடம். அதற்குரிய 3 மார்க் கொஸ்டின். முதல் கேள்வி, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்காத அமைப்புகளின் பெயர்கள். 1. அனைத்து இந்திய முஸ்லீம் லீக், ராஷ்டிரிய சுயசேவா சங்கம், இந்து மகாசபை, சிரோமணி அகாலிதளம். இதெல்லாம். அடுத்து, சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அவர்களின் முன்மொழிவுகள். டொமினியன் அந்தஸ்து வழங்குதல், அரசியல் சாசன வரைவுக்குழு உருவாக்குதல். வரைவுக்குழுவில் மாகாண சபைகளின் தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் இருப்பர். சுதேச அரசுகளின் சார்பில் நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பர். அடுத்து, புதிய அரசியல் சாசனத்தை ஏற்காத மாகாணம் பிரிட்டிஷ் அரசுடன் புதிய ஒப்பந்தம். அடுத்து 3வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து சுபாஷ் சந்திர போஸ் நீக்கப்பட்டதற்கான காரணங்கள். போஸ் காங்கிரசின் அடுத்த தலைவரானதால் காந்தியடிகள் அதிர்ச்சி அடைந்தார். காங்கிரசின் முக்கிய மேல்மட்ட தலைவர்கள் அவரோடு ஒத்துழைக்க மறுத்தனர். சுபாஷ் சந்திர போஸ் புதிதாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஒன்றை தொடங்கினார். அவர் 2ஆம் உலகப் போரில் அச்சு நாடுகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார். இதன் காரணமாக இந்திய தேசிய காங்கிரசிலிருந்து சுபாஷ் சந்திர போஸ் நீக்கப்பட்டார். அடுத்து 1946இல் ஏற்படுத்தப்பட்ட இடைக்கால அரசாங்கத்தில் இடம்பெற்ற முஸ்லீம் லீக் பிரதிநிதிகள். 1946இல் ஏற்படுத்தப்பட்ட இடைக்கால அரசாங்கத்தில் இடம்பெற்ற முஸ்லீம் லீக் பிரதிநிதிகள் முகமது அலி ஜின்னா, லியாகத் அலி கான், முகமது இஸ்மாயில் கான், குவாஜா சர் நிஜாமுதீன், அப்துல் ரப் நிஸ்தர். அடுத்து கடைசி கேள்வி இந்த பாடத்தில், காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பற்றி சிந்தித்த சூழ்நிலை. அதாவது விடுதலைக்கான எந்த உறுதியும் கொடுக்காமல் காலனி அரசு இழுத்தடித்தது. 2ஆம் உலகப் போரில் சுபாஷ் சந்திர போஸ் அச்சு நாடுகளை ஆதரித்தார். 1942இல் போஸ் ஜெர்மனியிலிருந்து ஆசாத் ஹிந்து ரேடியோ மூலம் பேசினார். இந்திய தேசிய இயக்கத்தையும் காந்தியையும் சர்ச்சில் வெறுப்புடன் பார்த்தார். டுவெல்த் ஹிஸ்டரி 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 8 அதற்குரிய 3 மார்க் கொஸ்டின். முதல் கேள்வி, காஷ்மீர் அரசர் இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திட்ட நடைமுறைகள். அதாவது 1947 அக்டோபரில் பாகிஸ்தானியர்கள் சிலர் காஷ்மீரை சூறையாடினார்கள். பாகிஸ்தானியர்களை விரட்ட காஷ்மீர் அரசர் இந்தியாவின் உதவியை நாடினார். இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திட்டால் உதவுவதாக வல்லபாய் பட்டேல் அவர்கள் கூறினார். இதன் காரணமாக காஷ்மீர் மகாராஜா ஹரி சிங் இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திட்டார். அடுத்து, இந்திய அரசமைப்பின் தனித்தன்மைகள். இது குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யும் ஓர் ஆவணமாக உள்ளது. சுதந்திரமான தேர்தல் ஆணையம் வயது வந்தோருக்கு வாக்குறுதி உறுதி செய்தது. மக்கள் பிரதிநிதிகளுக்கு சட்டம் இயற்றுவதில் இறையாண்மையை உறுதி செய்தது. இந்திய அரசமைப்பு நீதித்துறையின் சுதந்திரத்தன்மையும் உறுதி செய்தது. அடுத்து, பிரிவினையால் ஏற்பட்ட கடும்
கடுமையான விளைவுகள். நாடு முழுவதும் இந்து முஸ்லீம் இடையே வகுப்புவாத கலவரங்கள் வெடித்தன. வன்முறையில் சுமார் 2 லட்சம் முதல் 5 லட்சம் பேர் வரை உயிரிழந்தனர். பஞ்சாப் வங்காளம் வழியாக சுமார் 15 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்தனர். இடம்பெயர்ந்தவர் விட்டு சென்ற சொத்துக்களை உள்ளூர் மக்கள் அபகரித்தனர். இந்த கேள்வி கண்டிப்பாக உறுதியாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பஞ்சசீல கொள்கையின் 5 கோட்பாடுகள். ஒரு நாடு மற்றொரு நாட்டின் நில எல்லை மற்றும் இறையாண்மையை மதித்து நடத்தல். 2வது பாயிண்ட், இரு நாடுகளும் ஒன்றையொன்று ஆக்கிரமிக்காமல் இருத்தல். ஒரு நாடு மற்றொரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடாமல் இருத்தல். இரு நாடுகளுக்கிடையே சமத்துவம், ஒன்றுக்கொன்று பயனடைய கூட்டுறவு. கடைசியா சமாதான சகவாழ்வு. சமாதான சகவாழ்வு. 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 9 அதற்குரிய 3 மார்க் கொஸ்டின், 3 மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி, குத்தகை சீர்திருத்தங்களின் நோக்கங்கள். குத்தகை சீர்திருத்தங்களின் நோக்கங்கள், அதாவது குத்தகையை முறைப்படுத்தி குத்தகைதாரர்களின் உரிமையை பாதுகாப்பது, நில உடைமையாளர்களிடமிருந்து நிலத்தை பறிமுதல் செய்தல், நிலத்திற்கான உரிமையை குத்தகைதாரர்களுக்கு அளித்தல். இதுதான் குத்தகை சீர்திருத்தங்களின் நோக்கங்கள். அடுத்து, இந்தியாவில் பசுமை புரட்சியின் விளைவுகள். பசுமை புரட்சியின் தந்தை யாரு? MS சுவாமிநாதன். வெண்மை புரட்சிக்கு குரியன். அப்போ இந்தியாவில் பசுமை புரட்சியின் விளைவுகள்: வேளாண் உற்பத்தி திறன் அதிகரித்தது, உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றது, விவசாயிகளிடமிருந்து உபரி உணவு தானியங்களை அரசு சேமிப்பு கிடங்குகளில் சேமித்து வைப்பது, மக்களுக்கான உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. அடுத்த கேள்வி, மத்திய அரசு 1980களில் கொண்டு வந்த ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். மத்திய அரசு 1980களில் கொண்டு வந்த ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் பாருங்க. கிராமப்புற குடும்பங்களின் சில சொத்துக்களை அரசு வாங்குதல், வறுமையை விரட்ட பசுக்கள் ஆடுகள் வழங்கப்பட்டன, கடை வைக்க வியாபாரம் செய்ய உதவி செய்யப்பட்டது. இந்த உதவி பெறும் குடும்பத்துக்கு மானியங்கள் உண்டு. அதாவது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டத்தின் மூலம் உதவி பெறும் குடும்பத்துக்கு மானியம் உண்டு. அடுத்து 4வது கேள்வி, இந்திய வேளாண்மையின் பின்தங்கிய நிலைக்கான காரணம். இந்திய வேளாண்மையின் பின்தங்கிய நிலைக்கான காரணங்கள், அதாவது நிறுவன மற்றும் தொழில்நுட்ப காரணிகளாக பிரிக்கலாம். அதில் நிறுவன காரணிகிறது என்னென்னா, நில உடைமை மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு இடையே நிலவிய சமூக பொருளாதார சிக்கல். தொழில்நுட்ப காரணி என்னென்னா, சிறந்த விதைகள், உரங்கள், நீர்ப்பாசனம், இயந்திரங்கள் பயன்படுத்தாமை. இந்திய வேளாண்மையின் பின்தங்கிய நிலைக்கான காரணங்கள் நிறுவன மற்றும் தொழில்நுட்ப காரணிகளாக இருக்கலாம். நிறுவன காரணி எப்படின்னா, நில உடைமை மற்றும் விவசாய தொழிலாளர்கள் இடையே நிலவிய சமூக பொருளாதார சிக்கல். தொழில்நுட்ப காரணி என்னன்னா, சிறந்த விதைகள், உரங்கள், நீர்ப்பாசனம், இயந்திரங்கள் பயன்படுத்தாமை. இன்னும் 2 மார்க்கு 3 மார்க்கும் இன்னும் 6 பாடம் மட்டும் தான் இருக்குது. அதையும் நான் கொடுத்துருவேன். 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 10 3 மார்க் கொஸ்டின், 3 மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி, மறுமலர்ச்சியின் தாயகம் இத்தாலி. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, உலகின் மற்ற பகுதியை காட்டிலும் இத்தாலியில் சமய சார்பின்மை கலாச்சாரம் இருந்தது. கிரேக்க ரோமானிய கடந்த கால படைப்புகளை கண்டுபிடித்தனர். சட்டம், தத்துவ படிப்புகளுக்கு பல்கலைக்கழகங்கள் தோன்றின. கிழக்கு நாடுகளுடனான வர்த்தகத்தில் இத்தாலிய நகரங்கள் புத்துயிர் பெற்றன. இதன் காரணமாக தான் இத்தாலி மறுமலர்ச்சியின் தாயகம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, மறுமலர்ச்சி காலத்தில் இங்கிலாந்தில் ஏற்பட்ட இலக்கிய சாதனைகள். அதாவது இதில் முக்கியமானவங்க ஷேக்ஸ்பியர், மார்லோ, பிரான்சிஸ் பாக்கன். அதே மாதிரி மார்லோ டிடோ, திகுயின், ஆப்கார்தேஜ் ஆகியவற்றை தந்தார். ஷேக்ஸ்பியர் 38 நாடகங்களை அன்பு, கோபம், பொறாமை ஆகிய மனித உணர்வுகளை கொண்டு படைத்தார். ஓதெல்லோ, ஹாம்லெட்,
ரோமியோ ஜூலியட் ஆகியன முக்கியமானவை. அனுபவவாதத்தின் தந்தையான பிரான்சிஸ் பாக்கன் தூண்டல் பகுத்தறிவு என்பதே விஞ்ஞானத்தின் அடிப்படை என்றார். அடுத்து மூன்றாவது கேள்வி, இத்தாலிய மற்றும் ஆங்கிலேய கடல் பயணிகளின் சாதனைகள். அதாவது இத்தாலிய கடற்பயணி ஜான் கேபட் கனடாவை கண்டுபிடித்து ஆங்கில காலனியாக்கினார். ஜியோவனிடா வெர்ராசனோ என்பார் பிரான்ஸ் நாட்டுக்காக கிழக்கு கனடா மாகாணங்களை இணைத்தார். ஆங்கில கடல் பயணி ஹென்றி ஹட்சன் வட அமெரிக்காவிலிருந்து பசிபிக் கடல் பகுதிக்கு பாதை காண முயன்றார். அடுத்து நான்காவது கேள்வி, வர்த்தக புரட்சியின் எதிர்மறை விளைவுகள். வர்த்தக புரட்சியின் எதிர்மறை விளைவுகள். இதில் அடிமைத்தனம் புத்துயிர் பெற்றது. சுரங்க தோட்ட வேலைகளுக்கு அடிமைகள் தேவைப்பட்டனர். பூர்வீக அமெரிக்கர்களை அடிமையாக்க முடியாததால் ஆப்பிரிக்க அடிமைகள் இறக்குமதி செய்யப்பட்டனர். இது நவீன உலகை உருவாக்குவதில் அவமானமாக கருதப்பட்டது. வர்த்தக புரட்சி தொழில் புரட்சிக்கு வழிவகுத்தது. அடுத்து ஐந்தாவது கேள்வி, ஐரோப்பாவில் எதிர் சீர்திருத்த இயக்கத்துக்கு இயேசு சபையின் பங்களிப்பு. அதாவது இக்னேசியஸ் லயோலா என்பவர் இயேசு சபை தோற்றுவிக்கப்பட்டது. இயேசு சபை தோற்றுவித்தவர் யாரு? இக்னேசியஸ் லயோலா. பிரம்மச்சரியம், கீழ்ப்படிதல் ஆகிய உறுதிமொழிகளை கடைபிடித்தனர். தேவாலயத்துக்கும் போப்புக்கும் தொண்டாற்ற சிறந்த மக்களை உருவாக்க பயிற்சி வழங்கினர். இச்சபையின் தொண்டர்கள் செசூட்டுகள் உலகெங்கும் பள்ளி கல்லூரிகள் தொடங்கினர். அடுத்த ஆறாவது கேள்வி, 1492 கொலம்பஸ் மேற்கொண்ட பயணம். அதாவது ஸ்பானிய ஆட்சியாளர்களின் உதவியுடன் கடற்பயணம் மேற்கொண்டார் கொலம்பஸ். இவர் 1492 ஆகஸ்ட் 3 ஃபாலோஸ் துறைமுகத்திலிருந்து 3 கப்பல்களில் பயணித்தார். 2 மாதத்துக்கு பின் இந்தியா என்று அவரால் நம்பப்பட்ட நிலப்பகுதியை அடைந்தார். ஆனால் அது உண்மையில் இந்தியா அல்ல, அமெரிக்கா என்ற புதிய கண்டமாகும். ஸோ இதுதான் 1492 கொலம்பஸ் மேற்கொண்ட பயணம். அடுத்து கடைசி கேள்வி இந்த பாடத்தில், போர்ச்சுகீசிய கடல் பயணி பெட்ரோ கேப்ரல் இந்தியாவுக்கு மேற்கொண்ட பயணம். வாஸ்கோடகாமா வழியை பின்பற்றி இந்தியாவை வந்தடைந்தார் பெட்ரோ கேப்ரல். சாமரின் ஒரு கோட்டை கட்டி வர்த்தகம் செய்ய கேப்ரலை அனுமதித்தார். அரபு வணிகர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் மோதல் நிகழ்ந்தது. கொச்சினில் வர்த்தகம் செய்ய அனுமதிக்கப்பட்டார். கண்ணனூரில் துறைமுகத்தை நிறுவினார். இறுதியாக 1501 ஜூன் 23 போர்ச்சுகல் திரும்பினார். இதான் 10வது பாடத்திற்குரிய 3 மதிப்பெண் வினாக்கள். பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறு பாடம் 11 அதற்குரிய 3 மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி பாருங்க, 1783 கையெழுத்திடப்பட்ட பாரிஸ் உடன்படிக்கையின் முக்கிய சரத்துகள். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் உருவாக்கத்தை இங்கிலாந்து அங்கீகரித்தது. மேற்கிந்திய தீவுகள், இந்தியா, ஆப்பிரிக்காவில் இங்கிலாந்துக்கு சொந்தமான சில பகுதிகளை பிரான்ஸ் பெற்றது. ஸ்பெயின் இங்கிலாந்திடமிருந்து புளோரிடாவை பெற்றது. ஹாலந்தும் இங்கிலாந்தும் போருக்கு முந்தைய நிலையை பின்பற்றின. அடுத்து 2வது கேள்வி, அமெரிக்க புரட்சியின் முக்கியத்துவம். மக்களாட்சி, குடியரசு போன்ற கோட்பாடுகள் விரிவாக பரவலாயின. அரசியல் சமூக மாற்றங்கள் சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டன. கூட்டாட்சி கோட்பாடுகள் பரவலானது. கல்வி சிறப்பிடம் பெற்றது. அடுத்து 3வது கேள்வி, 1789 புரட்சிக்கு நீண்ட காலத்துக்கு முன்னதாகவே கருத்துக்களின் களத்தில் ஒரு புரட்சி நடந்தது. அதாவது பிரெஞ்சு புரட்சி முன்னதாக சமுதாயத்தை அறிவார்ந்த மக்கள் தயார் செய்தனர். வால்டேர், ரூசோ எழுத்துக்கள் புரட்சிக்கு தூண்டுகோலாயின. மாண்டெஸ்கியூ அதிகார குவிப்பை எதிர்த்தார். ரூசோ ஆள்வோருக்கும் மக்களுக்குமான உறவு ஒப்பந்த கட்டுப்பாடு வேண்டுமென்றார். அடுத்து 4வது கேள்வி, செப்டம்பர் படுகொலைகள். அதாவது முடியாட்சி தூக்கி எறியப்பட்ட பின்னர் அரசியல் கைதிகள் எதிர்ப்புரட்சியாளர் சதியில் இணையப் போவதாக மக்கள் நம்பினர்.
இதனால் மக்கள் சிறைச்சாலைகளை தாக்கினர். அரச குடும்ப ஆதரவாளர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். இந்த செப்டம்பர் படுகொலை நிகழ்வில் கிட்டத்தட்ட 1200 கைதிகள் கொல்லப்பட்டனர். அடுத்த கேள்வி, தென் அமெரிக்காவில் முதலாக பிரேசிலில் அரசியலமைப்பு சார்ந்த முடியாட்சி அரசு அமைந்ததற்கான சூழ்நிலைகள். 1808 நெப்போலியன் படையெடுப்பின் போது போர்ச்சுகல் அரசர் டாம் ஜோவோ பிரேசிலுக்கு தப்பினார். ஆனால் ஜோவோ அதிகாரத்துக்கு எதிராக பிரேசிலில் சவால்கள் தோன்றியது. எனவே பிரேசிலை தன் மகன் டாம் பெட்ரோவிடம் ஒப்படைத்துவிட்டு செல்ல முடிவெடுத்தார். 1822 பிரேசில் போர்ச்சுகலிடமிருந்து விடுதலை பெற்று அரசியலமைப்பு கொண்ட முடியரசானது. எப்போ? 1822 பிரேசில் போர்ச்சுகலிடமிருந்து விடுதலை பெற்று அரசியலமைப்பு கொண்ட முடியரசானது. அடுத்து இந்த பாடத்தில் கடைசி கேள்வி 3 மார்க் கொஸ்டின். தொழில் புரட்சியின் 2ஆம் கட்டத்தில் ஜெர்மனியில் நடந்தது பற்றி குறிப்பு. அதாவது ஜெர்மனி பெரும் தொழில் மைய நாடானது. தொழில் புரட்சியின் தாயகமான இங்கிலாந்தை மிஞ்சியது ஜெர்மனியினுடைய தொழில் புரட்சி. அமெரிக்காவின் போட்டியாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது ஜெர்மனி. வாகனம், இரும்பு எஃகு தொழிலில் தனது முத்திரையை பதித்தது. பனிரெண்டாம் வகுப்பு வரலாறு பாடம் 12 அதற்குரிய 3 மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி பாருங்க. பிரான்ஸ் தும்மினால் ஐரோப்பாவுக்கு ஜலதோஷம். அதாவது 19ஆம் நூற்றாண்டில் பிரான்சில் ஏற்பட்ட முன்னேற்றம் ஐரோப்பா முழுவதும் தூக்கத்தை ஏற்படுத்தியது. ஐரோப்பாவில் எழுந்த மக்களாட்சி உணர்வை ஒடுக்க மெட்டர்னிக் முனைந்தார். அவரது கூற்றுதான் பிரான்சில் தும்மினால் ஐரோப்பாவுக்கு ஜலதோஷம் பிடிக்கும். யாருடைய கூற்று? மெட்டர்னிக். புரட்சி வெடித்த 1789, 1830, 1848 ஆண்டுகளில் பிரான்ஸ் தும்மியதாக கொள்ள வேண்டும். அதாவது தூக்கம் இல்லை, தூக்கத்தை ஏற்படுத்தியதுன்னா அப்போ பிரான்ஸ் முன்னேறதான் அர்த்தம். அடுத்து இரண்டாவது கேள்வி. சோசலிச கருத்துக்கள் உருப்பெற தொழில் புரட்சியே முகாந்திரம் அமைந்தது. அதாவது ஆரம்பத்தில் தொழிலாளர்கள் தங்கள் முதலாளிகளை நம்பி வாழ்ந்தனர். ஒருங்கிணைப்பு ஏற்படாதவரை நிரந்தர முன்னேற்றம் சாத்தியமில்லை என உணர்ந்தனர். எனவே தொழிற்சங்கங்கள் ஏற்படுத்த விளைந்தனர். தொழிலாளர் நலன் காக்கவும் இது வழிகாட்டியது. அதாவது தொழிற்சங்கங்கள். அடுத்த கேள்வி. தனது தொழிற்சாலையில் பணியிலிருந்த ஊழியர்களின் முன்னேற்றத்திற்கு ராபர்ட் ஓவன் மேற்கொண்ட முன்னோடி தன்மையிலான நடவடிக்கைகள். அதாவது ராபர்ட் ஓவன் அவர்கள் தொழிற்சாலையில் 10 வயதுக்கு குறைவான குழந்தைகளை பணியமர்த்த மறுத்தார். தனியுடைமையும் லாப நோக்கையும் விமர்சித்தார். தொழிலை கூட்டாக செயல்படுத்தும் ஒரு கூட்டுறவு சமூகத்தை வலியுறுத்தினார். கற்பனைவாத சோசலிச கோட்பாட்டை உருவாக்கினார். அடுத்து நான்காவது கேள்வி. பிரான்சில் 1830 நடந்த ஜூலை புரட்சி ஐரோப்பாவின் பிற பகுதியை எவ்வாறெல்லாம் பாதித்தது? பிரான்சில் 1830 நடந்த ஜூலை புரட்சி ஐரோப்பாவின் பிற பகுதிகளை எவ்வாறெல்லாம் பாதித்தது? ஐரோப்பாவில் பல பகுதிகளில் கிளர்ச்சி வெடித்தது. நெதர்லாந்தில் புரட்சி வெற்றி பெற்று பெல்ஜியம் சுதந்திர நாடானது. கிரேக்கர்கள் துருக்கியர்களிடமிருந்து விடுதலை அடைந்தனர். ரஷ்யாவில் சார் மன்னருக்கு எதிரான போராட்டத்தில் போலந்து தோல்வி அடைந்தது. அடுத்த ஐந்தாவது கேள்வி பாருங்க. பாரிஸ் கம்யூனை நோக்கி வழிநடத்தி சென்ற சம்பவங்கள். அதாவது தேசிய மன்றத்தில் பெரும்பான்மையாக மன்னர் ஆதரவாளர்கள் இருந்தது பாரிஸ் நகர மக்களை கசப்படைய செய்தது. தலைமைக்கு தையர்ஸ் என்ற 71 வயது மனிதரை நியமித்தமை மக்களை ஏமாற்றமடைய செய்தது. முறையான இராணுவம் பிரசிய ஒப்பந்தத்தால் கலைத்துவிடப்பட்டதால் பாரிஸ் மக்களே ஆயுதமேந்தினர். அடுத்து ஏழை மக்களும் உழைக்கும் வர்க்கமும் ஏற்றம் பெற பாரிஸ் கம்யூன் எடுத்த நடவடிக்கைகள். அதாவது அடுமனையில் இரவு பணியை தடை செய்தது. மூடப்பட்ட தொழிற்சாலைகளை தொழிலாளர்களை கொண்டு திறந்தது. விதவைகளுக்கு ஓய்வூதியமும் குழந்தைகளுக்கு கட்டணமில்லா கல்வியும் கொடுத்தது. முற்றுகை காலத்தில் வாங்கப்பட்ட கடன்களை வசூலிக்காமல் தடுத்தது.
அடுத்து இந்த பாடத்திற்குரிய கடைசி கேள்வி. பிரிட்டனிலும் அமெரிக்காவிலும் நீண்ட பெருமந்த காலத்தில் உருவான தொழிலாளர் வர்க்க போராட்டங்கள். அதாவது பிரிட்டனில் ஹோம்ஸ்டெட் எஃகு பட்டறை போராட்டம் துப்பாக்கி சண்டை வரை போனது. அமெரிக்க இருப்பு பாதை தொழிற்சங்க வேலைநிறுத்த போராட்டம் நிர்வாகத்தால் ஒடுக்கப்பட்டது. பிரிட்டன் மகளிர் தீப்பெட்டி போராட்டம் வெற்றி பெற்றது. லண்டன் துறைமுக கப்பல் செப்பனிடும் பட்டறையில் போராட்டம் வெடித்தது. இதெல்லாம் பிரிட்டனிலும் அமெரிக்காவிலும் நீண்ட பெருமந்த காலத்தில் உருவான தொழிலாளர் வர்க்க போராட்டங்கள். 12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 13 3 மார்க் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ், அதாவது 3 மதிப்பெண் வினாக்கள் விடைகளுடன். முதல் கேள்வி, முதல் மொராக்கோ சிக்கல். அதாவது பிரான்ஸ் மொராக்கோவில் தனது திட்டங்களுக்கு செயல்வடிவம் கொடுக்க நினைத்தது. பிரெஞ்சு தூதுக்குழு பெஸ் நகரை வந்தடைந்தது. அதை பிரான்சின் பாதுகாப்புக்கு உட்பட்ட பகுதியாக கருதி செயல்பட்டது. இதற்கு ஜெர்மனி எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த சர்ச்சையை ஐரோப்பிய மாநாட்டுக்கு எடுத்துச் செல்ல பிரான்ஸ் உடன்பட்டது. அடுத்து இரண்டாவது கேள்வி, அகழிப்போர். முதல் உலகப்போர் வீரர்களை தங்கள் உயிரை காக்க நிலத்தை தோண்டி அதனுள் அடைக்கலம் தேட வைத்தது. அகழிமுறை என்பது 2 முதல் 4 அகழிகள் ஒன்றுக்கொன்று இணையாக செல்வதாகும். இவற்றை வளைந்து நெளிந்து வடிவமைத்தனர். எதிரிகள் சுட்டாலும் சில அடிகளுக்கு மேல் தோட்டா செல்ல முடியாது. அதனால தான் வளைவு நெளிவாக அமைக்கிறது. அடுத்து, மிக ஆபத்தான யூ படகுகள் மற்றும் கியூ படகுகள். இந்த கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. யூ படகுகள் கியூ கப்பல்கள்னா, அதாவது முதல் உலகப் போரில் ஜெர்மனி கொண்டிருந்த ஆயுதம் தான் யூ படகு. பிரிட்டன் கப்பல்களும் அனைத்தையும் மூழ்கடிக்கும் உத்தியை ஜெர்மனி கடைபிடித்தது. பிரிட்டனின் கியூ கப்பல்கள் ஜெர்மனிக்கான பதிலடியாகும். அப்போ யூ படகுங்கிறது ஜெர்மனி, கியூ கப்பல்ங்கிறது பிரிட்டனோடது. ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த கப்பல்கள் வாயிலாக ஜெர்மனியை தாக்க தூண்டிய பின் பதிலடி கொடுக்கும் உத்தியை கையாண்டது. அவங்க படகை மூழ்கடிக்கிறதுக்கு செயல்படுறாங்க, இவங்களோட கப்பலை மூழ்கடிக்கிறதுக்கு செயல்படுறாங்க. நான்காவது கேள்வி, முதல் உலகப் போரில் அமெரிக்கா நுழைந்த பிறகு நிகழ்ந்தவைகள். அமெரிக்க நுழைவு நேச நாடுகளுக்கு வெற்றியை முன்பே உறுதி செய்தது. முதலில் பல்கேரியா சரணடைந்தது. துருக்கியர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர். ஜெர்மனி தனியே போரை தொடர வேண்டியதாயிற்று. அடுத்து, ரஷ்ய புரட்சி அந்நாட்டுக்கு வெளியில் ஏற்படுத்திய பாதிப்புகள். இப்புரட்சி உலக மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்டது. சோவியத் ஐக்கியம் பல காலனி நாடுகளின் விடுதலை போருக்கு உதவியது. நில உடைமை, தொழிலாளர் நலன் போன்றவை உலகில் விவாத பொருளானது. அடுத்த ஆறாவது கேள்வி, பன்னாட்டு சங்கம் வெற்றிகரமாக முடித்து வைத்த சிக்கல்கள். அதாவது ஆலந்த தீவுகளின் மீது ஸ்வீடனும் பின்லாந்தும் உரிமை கோரின. பன்னாட்டு சங்கம் அத்தீவு பின்லாந்தை சேர நெறி ஏற்படுத்தியது. சைலீசியாவை போலந்தும் ஜெர்மனியும் கோரிய போது சங்கம் தலையிட்டு வெற்றிகரமாக தீர்த்தது. கிரீஸ் பல்கேரியாவின் மீது போர் தொடுத்த போது சங்கம் போர் நிறுத்த ஆணையை வெளியிட்டு போரை நிறுத்தியது. அடுத்து, பொருளாதார பெருமந்தம் எவ்வாறு அரசியல் களத்தில் தாக்கத்தை வெளிப்படுத்தியது. இங்கிலாந்தில் தொழிலாளர் கட்சி தேர்தலில் தோல்வியுற்றது. அமெரிக்காவில் பெருமந்தத்துக்கு பின் 20 ஆண்டுகள் குடியரசுக் கட்சி ஆட்சியை இழந்தது. பாசிச நாசிச கட்சிகள் இத்தாலியிலும் ஜெர்மனியிலும் அதிகாரத்தை அடைந்தன. அர்ஜென்டினா, சிலி, பிரேசில் ஆகிய நாடுகளிலும் அரசு மாற்றம் நிகழ்ந்தது. ஸோ இதோட இந்த 13வது பாடம் முடிஞ்சு.
12ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 14 அதற்குரிய 3 மதிப்பெண் வினாக்கள் விடைகளுடன். முதல் கேள்வி, ஸ்டாலின்கிராடை ஆக்கிரமிப்பதற்கு ஹிட்லரின் அக்கறை மற்றும் வாட்டர்லூவாக மாறியது. அதாவது மிகப்பெரிய தொழில் நகரமான ஸ்டாலின்கிராட் வெற்றிக்கனியாக தங்களுக்கு கிடைக்கும் என ஹிட்லர் நம்பியிருந்தார். எண்ணெய் வளம் மிக்க காகசஸ் பகுதியின் மீதும் அவர்கள் கண்கள் படர்ந்திருந்தன. ஜோசப் ஸ்டாலினின் பெயர் கொண்ட நகரை ஆக்கிரமிப்பது தனது பெருமையை உயர்த்தும் என ஹிட்லர் நம்பினார். ஆனால் ஜெர்மானிய இராணுவத்தால் நீண்ட காலத்திற்கு ஸ்டாலின்கிராடை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியாது என்பது தெளிவாக தெரிந்த பிறகு ஹிட்லர் பின்வாங்க மறுத்தார். அடுத்து, நேச நாடுகள் ஜெர்மனி மீது குண்டு வீசி தாக்கியது பயங்கர தாக்குதல் பிரச்சாரங்களுக்கு அடையாளமாக அமைந்தது. ஜெர்மனியின் ட்ரெஸ்டன் நகரை முற்றிலுமாக அழித்தது. இத்தாக்குதல்கள் ஜெர்மனிக்கு எதிரான திகிலூட்டும் குண்டுவீச்சுகளாக அடையாளப்படுத்தப்பட்டன. இந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 6 லட்சம் ஜெர்மனி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். படிப்படியாக ஜெர்மானிய படைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டன. அடுத்து 3வது கேள்வி, ஹக் கிளர்ச்சியின் முக்கியத்துவம். ஹக் கிளர்ச்சியின் முக்கியத்துவம். பிலிப்பைன்ஸின் பொது உடைமைவாத விவசாயிகள் ஹக் என அழைக்கப்பட்டனர். அரசின் படைகளால் ஹக்குகளின் பகுதிகள் தாக்குதலுக்கு உள்ளானதால் அவர்கள் கொரில்லா போர் முறையை கையாண்டனர். அதாவது ஹக்குகள் அதை தற்காப்பு அடிப்படையில் மட்டுமே எதிர்கொண்டார்கள். பிலிப்பைன்ஸ் அரசு அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஆதரவை பெற்று ஹக் கிளர்ச்சியை ஒடுக்கியது. ஹக்னா வேற ஒன்றும் இல்லை, விவசாயிகள் தான், பொது உடைமைவாத விவசாயிகள். அடுத்து, 2ஆம் உலகப் போரின் முக்கிய விளைவுகள். பெரும் சக்தி என்ற நிலையில் இருந்து ஜெர்மனி வீழ்ந்தது. 2ஆம் உலகப் போரில் ஐரோப்பா தனது அந்தஸ்தையும் கௌரவத்தையும் இழந்தது. பொருளாதாரம் சரிந்து நொறுங்கியது. உலகின் 2 ஆதிக்க சக்திகளாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் சோவியத் ரஷ்யாவும் உருவானது. போரின் முக்கியத்துவம் வாய்ந்த விளைவு காலனி நாடுகளில் நிகழ்ந்த மாற்றமே ஆகும். அடுத்த கேள்வி 5, சீனாவில் நிகழ்ந்த பாக்சர் கிளர்ச்சி. இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பாக்சர்கள் பெரும்பான்மையானோர் ஷாண்டுங் மாகாணத்தை பிறப்பிடமாக கொண்டு விவசாயிகள் ஆவார். பாக்சர்கள்னாலும் விவசாயிகள் தான். அதாவது பாக்சர்கள்னால் சீன விவசாயிகள், ஹக்னா பிலிப்பைன்ஸ் விவசாயிகள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பாக்சர்கள் முக்கிய குறிக்கோள் மஞ்சு வம்சத்தை முடிவிற்கு கொண்டு வருவது. முறைகேடாக சலுகைகளை பெற்று வந்த மேற்கத்தியர்களை சீனாவை விட்டு அப்புறப்படுத்த முயன்றனர் பாக்சர்கள். இவர்கள் தேவாலயங்களையும் அயல்நாட்டினரின் வீடுகளையும் தீக்கிரையாக்கினர். அடுத்த 6வது கேள்வி, சீன தேசிய அரசியலில் கோமிங்டாங் கட்சியின் பங்கு. அதாவது சன்யாட்சென் டோக்கியோ நகரில் உருவாக்கிய அரசியல் கட்சி தான் கோமிங்டாங் கட்சி என்று ஆனது. இந்த அமைப்பின் உந்து சக்தியாக விளங்கிய சன்யாட்சென் ஒரு குடியரசை விரும்பினார். சன்யாட்சென் மறைந்த பின் கோமிங்டாங் கொள்கைகள் பொது உடைமை சிந்தனைகளை உள்ளடக்கியதாக இல்லை. கோமிங்டாங் நிலக்கிழாளர்கள் மற்றும் முதலாளிகளின் ஆர்வங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருந்தது. அதாவது சன்யாட்சென் இறந்ததுக்கு அப்புறம் அவர் உருவாக்கின அரசியல் கட்சிக்கு பேர் தான் கோமிங்டாங். பொது உடைமை சிந்தனை கொண்ட கட்சியாக இருந்தது. அடுத்து, இந்தோனேஷிய விடுதலைக்கு சுகர்னோ ஆற்றிய பங்கு. சுகர்னோ இந்தோனேஷிய தேசிய கட்சியை நிறுவினார். இந்த கட்சி மேற்கத்திய வாழ்க்கை முறையை கொண்டிருந்த மதச்சார்பற்ற வர்க்கத்தினரால் ஆதரிக்கப்பட்டது. ஆனால் 1931இல் சுகர்னோ கைது செய்யப்பட்ட அவரது கட்சியும் கலைக்கப்பட்டது. ஜப்பானின் ஆதரவுடன் டச்சுக்களை வெளியேற்றி இந்தோனேஷியாவின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தினார். இதோட 14வது பாடத்திற்குரிய 3 மதிப்பெண் வினாக்கள் முடிவடைந்தது. 12ஆம் வகுப்பு வரலாறு கடைசி பாடம், அதாவது பாடம் 15, அதற்குரிய 3 மதிப்பெண் வினாக்கள். முதல் கேள்வி, அமெரிக்காவால் கட்டுப்படுத்தப்பட்ட நேட்டோவுக்கான பதில் நடவடிக்கையே சோவியத் ரஷ்யாவின் நடவடிக்கை. பாருங்க அது என்னன்னு.
மேற்கு ஜெர்மனி நேட்டோ அமைப்பில் உறுப்பினரானதால் சோவியத் ரஷ்யா எதிர் நடவடிக்கை மேற்கொண்டது. சோவியத் யூனியனும் அதன் நட்பு நாடுகளும் பரஸ்பர நட்பு மற்றும் பரஸ்பர உதவி எனும் உடன்படிக்கை கையெழுத்திட்டன. போலந்தின் தலைநகரான வார்சாவில் இது கையெழுத்திடப்பட்டதால் இது வார்சா உடன்படிக்கை என பெயரிடப்பட்டது. உறுப்பு நாடுகளில் ஏதேனும் ஒரு நாடு வெளிநாட்டு படைகளால் தாக்கப்படுமேயானால் ஏனைய உறுப்பு நாடுகள் தாக்கப்பட்ட நாட்டை பாதுகாக்க உதவிக்கு வர வேண்டுமென இந்த உடன்படிக்கையை கூறியது. அடுத்து இரண்டாவது கேள்வி. ஐநா சபையின் சாசனம் முடிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பல்வேறு கட்டங்கள். முதல், டம்பார்டன் ஓக்ஸ் எனும் மாளிகையில் சீனா, சோவியத் யூனியன், அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் ஒன்று கூடி உலக அமைப்புக்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கினர். மாஸ்கோ பிரகடனம் பன்னாட்டு சங்கத்திற்கு பதிலாக பன்னாட்டு அளவில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அங்கீகரித்தது. யால்டா மாநாட்டில் பாதுகாப்பு சபையில் வாக்களிக்கும் முறை குறித்து பற்றிய கேள்விகள் எழுப்பப்பட்டன. சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டில் இவை தொடர்பான விவாதங்களும் பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் இறுதி செய்யப்பட்டது. அடுத்து, நேட்டோ உருவாக்கப்பட்டதன் பின்னணி என்ன? அதை பற்றி ஒரு குறிப்பு. அமெரிக்காவுடன் நட்பு கொண்டிருந்தாலும் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் தாங்கள் பாதுகாப்பாக இல்லை என்றே உணர்ந்தன. செக்கோஸ்லாவாக்கியாவில் கம்யூனிஸ்டுகள் பெற்ற வெற்றி அவர்களின் அச்சத்தை அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகள் ஒரு கூட்டு பாதுகாப்பு தீர்வை ஏற்படுத்தி கொள்வதில் விருப்பம் கொண்டன. இதனால தான் நேட்டோ அமைப்பு உருவானது. இதன் உறுப்பு நாடுகள் அனைத்தும் தங்களில் யாராவது ஒருவர் தாக்கப்பட்டால் அத்தாக்குதல் அனைவர் மேலும் தொடுக்கப்பட்ட தாக்குதல்களாக கருதுவதாக ஒத்துக்கொண்டன. இப்போ அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிரான்ஸ் தாக்குனா அமெரிக்கா இங்கிலாந்தை தாக்குற மாதிரி, அதே இங்கிலாந்து தாக்குனா பிரான்ஸ் அமெரிக்காவை தாக்குற மாதிரி, அமெரிக்கா தாக்குனா இங்கிலாந்து பிரான்ஸ் தாக்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு குரூப்பாக நேட்டோங்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட நேச நாடுகள் தான் நேட்டோ அமைப்பு. அதே சீட்டோங்கிறது ரஷ்யாவோட நேச நாடுகள். ஆனால் இந்த அமெரிக்காவிலேயும் ரஷ்யாவிலேயும் கூட்டாக இல்லாத நாடுகள் தான் மூன்றாம் உலக நாடுகள். ஒரு உதாரணத்துக்கு இந்தியா, பிரேசில்லாம் மூன்றாம் உலக நாடுகள். ஏன்னா இதெல்லாம் எப்பயுமே அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு எப்பயும் ஒரு சார்பாக சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. நான்காவது கேள்வி, சூயஸ் கால்வாய் சிக்கல். 1956 எகிப்தின் குடியரசுத் தலைவராக இருந்த கமால் அப்துல் நாசர் சூயஸ் கால்வாயை தேசியமயமாக்கினார். இக்கால்வாய் ஆங்கிலோ பிரெஞ்சு சூயஸ் கால்வாய் கழகம் எனும் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமாக இருந்தது. இதன் விளைவாக இஸ்ரேலிய, பிரிட்டிஷ், பிரான்ஸ் படைகள் சினாய் தீபகற்பம் மீது படையெடுத்தன. ஐநா சபையின் படைகள் இஸ்ரேலிய, பிரிட்டிஷ், பிரெஞ்சு படைகளை 1957 மார்ச்சில் வெளியேற்றின. அடுத்து, நேட்டோவை போல ஏன் சீட்டோ பிரபலமடையவில்லை? சீட்டோ எனும் இவ்வமைப்பு ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் நேட்டோவின் பிரதிநிதியாக அமைந்ததாகும். ஆனால் பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து ஆகிய 2 தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மட்டுமே இதில் உறுப்பினராக சேர்ந்தன. ஏனைய நாடுகள் இவ்வுடன்படிக்கையில் பங்கேற்க மறுத்தன. சீட்டோ ஒரு ஆலோசனை மன்றமாக மட்டுமே செயல்பட்டது. உள்நாட்டில் ஏற்படும் ஆபத்துகளை பொறுத்த மட்டிலும் சம்பந்தப்பட்ட நாடுகளே அவற்றை எதிர்கொள்ள வேண்டும். ஸோ இதோட 3 மார்க் கொஸ்டின் வந்து 15வது பாடம் முடிவடைந்தது. இப்போ உங்களுக்கு இதை தனியாக, அதாவது 13, 14, 15க்கான பாடத்துக்கான தனி காணொளி வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 பாடமும் முழுசாகவே 3 மார்க் கொஸ்டின் தனியாக உங்களுக்கு வந்து வரும். ஏற்கனவே வந்து 1 மார்க்கு ஃபுல் வீடியோ கொடுத்துருக்குறோம், 12ஆம் வகுப்பு வரலாறு. அதே மாதிரி 2 மார்க் ஃபுல் வீடியோ கொடுத்துருக்குறோம். இனி வரக்கூடிய வீடியோஸ் வந்து 3 மார்க்கும் ஃபுல் வீடியோ வரும். இப்போ 5 மார்க் வந்து 2 பாடத்தை கொடுத்துருக்குறோம். இன்னும் 13 பாடம் மீதி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன். நல்லபடியாக படித்து
நல்ல மதிப்பெண் பெற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.